இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 430 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. ஆகையால் அடிமைகளாக வாழ்கிறது அவங்களுக்கு பழகி போயிடுச்சு, சௌகரியமாக தோணுறது. தலைமுறைகளை கடந்து அந்த ஒன்று தான் அவங்க நினைவில் இருக்குது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின போது அது வரைக்கும் அவங்கள அடிமையாக ஒடுக்குனவங்கிட்ட இருந்து தங்கம் வெள்ளி நல்ல உடைகளை தேவன் அவங்களுக்கு பலனாக பெற்று தந்தார். அங்கிருந்து வெளியேறுகிற போது அவங்களுடைய மகன்களுக்கு நல்ல பொன் வெள்ளி ஆபரணங்களையும் சிறந்த உடைகளையும் உடுத்தணுங்கிறது தேவன் இஸ்ரவேல் பெற்றோர்களிடம் சொல்லியிருந்தார். என்ன காரணம்? அவங்க தங்களை தரித்திரர்களாய் அடிமைகளாக பார்ப்பதை நிறுத்தணும்னு தேவன் விரும்பினார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிற வெற்றியாளர்களாகி தங்களை அவங்க பார்க்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். உங்களுடைய வெற்றி சிந்தையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. சூழ்நிலைகளால் மற்றவர்களால் ஒரு விரக்திக்குள் தள்ளப்பட்ட ஒரு மனுஷராக நீங்கள் உங்களை நினைப்பீங்க அப்படின்னா அது உங்கள் இலக்கை அடைய விடாதபடி உங்களை தடுத்துரும். உங்களால் தைரியமாக ஜெபிக்க முடியாது. பெரிய தரிசனங்களை உங்களால் விசுவாசிக்க கூட முடியாது. தேவ தயவை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், விரக்திக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம், அநீதியாய் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், முடக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. உங்கள் சிந்தையை இடமாற்றம் பண்ணுங்கள். உங்களை வித்தியாசமாக பாருங்கள். விரக்தியில் வாழுகிற மனுஷராக உங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. புதிய உடைகளை உடுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஒரு வெற்றியாளர். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் அப்பா மேற்கொள்ளும் தைரியத்தை கொடுக்கணும் ஏசப்பா. சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை காணாமல் பண்ணக்கூடிய விசுவாசத்தை கொடுக்கணும்ப்பா. அவங்களுடைய சூழ்நிலைமைகளை நீங்கள் அறிவிங்க. அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையை எதிர்கொண்டுட்ருக்காங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. எல்லாரும் இன்றைக்கு ஒரு வெற்றியாளராக நீங்கள் மாற்ற போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். எல்லாரும் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பணும்ப்பா. அமேன். ஒரு பிள்ளை கூட அப்பா வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நீங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அனுகிரகம் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கிருபையும் தயவும் இந்த பிள்ளைகளை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. அமேன். அப்பா, நாங்கள் விரக்தியில் வாழ்கிறதுக்காக நீங்கள் எங்களை படைக்கலப்பா. அமேன். எங்களை நீங்கள் அதற்காக உருவாக்கலப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்து கொள்ள முடியாதோ அதிலிருந்து நீங்கள் எங்களை இன்றைக்கு விடுதலையாக்குறீங்கப்பா. அமேன். புதிய உடையினால் நீர் எங்களை உடுத்து வைக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணத்திற்குள் நீங்கள் எங்களை மீட்டு கொள்கிறீங்க ஏசப்பா. முன்னாடி இருந்ததை காட்டிலும் சிறந்ததொரு நிலைக்கு நேராக நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு உயர்த்துறீங்கப்பா. உமக்கு நன்றியப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஜெபத்தை தேவனை நோக்கி ஏறெடுங்க. ஏன்னா அவர் நம்மளுடைய மனதை புதிதாக்க வல்லவராக இருக்கிறாரு. எவ்வளவு தான் முயற்சி பண்ணால் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் பெருசாக யோசிக்க முடியலை. இப்போ இருக்கிறத காட்டிலும் ஒரு படி மேலே தான் நம்மளால் யோசிக்க முடியுது. அதுக்கு மேலே பெரிய லெவலில் தேவன் நம்மளை உயர்த்துவாருங்கிறத நாமளே நம்ப மாட்டேங்கிறோம். அப்போது தேவனால் எப்படி நமக்கு அற்புதம் செய்ய முடியும்? நீங்கள் வாங்குகிற சம்பளமோ இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்போ உங்களுக்கு உதவுபவர்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையோ உங்களுடைய உயர்வை தீர்மானிக்கிறது இல்லை. நீங்கள்
உங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே, நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து ஒரு உயர்ந்த திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நம்முடைய மனது தான் அதை மட்டுப்படுத்துது. நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்கி தேவன் உங்களை எவ்வளவு உயரத்தில் வைப்பாருங்கிறத உங்கள் இருதயத்தில் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கும் மேலே தேவன் உங்களை உயர்த்துவாராம். நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்கிறதுக்கு என்கிட்ட என்ன வசதி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் தேவன் அதை விட உயர்ந்தவர்களாக மாற்றுவாங்க. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். யோசிப்பு அடிமையாக இருந்தான், சிறைச்சாலையில் இருந்தான். அவனெல்லாம் இவ்வளவு பெருசாக உயர்த்தப்படுவாங்கங்கிறத அவங்களும் நம்பியிருக்க மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருந்தவங்களும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நிச்சயமான ஒரு உயரத்துக்கு அவங்கள கொண்டு போனார். ஏன்னா அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் படைத்தவர். அவங்களெல்லாம் இப்படி உயர்த்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் ஆயிரம் சாட்சிகளை பார்க்குறோம். நம்ம கூட இருக்கிறவங்களில் கூட சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க பிள்ளைங்க டாக்டராகவோ ஐஏஎஸ் படித்து கலெக்டராகவோ மாறுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் மட்டும் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். தேவன் நமக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. நீங்கள் உங்கள் இருதயத்தில் கற்பனை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அந்த கற்பனைக்கும் மேலான உயரத்தை தேவன் நிச்சயமாக உங்களை அடைய வைப்பார். உங்களுடைய மனநிலைமையை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. நிச்சயமாக தேவன் உயர்த்துவாருங்கிறத நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக தேவனால் உங்களை உயர்த்த முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுக்கும்போது அவர் அவங்கள கொள்ளையிட வைத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த நிறையா எல்லா பொருட்களையும் நகைகளையும் வெள்ளிகளையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏன்னா அது அவங்களுக்குரியது தான். அடிமையாக அவ்வளோ நாட்கள் வேலை பார்த்த அவருடைய பிள்ளைகளுக்காக அவங்களுக்கானதை தேவன் அங்கே திருப்பி கொடுக்குறாரு. இழந்து போனதா நினைச்சதை, நம்மளுடைய உழைப்பை சுரண்டி இல்லை நம்மளை ஏமாற்றி வாங்கின எல்லாவற்றையும் தேவன் திரும்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒரு மடங்கு இல்லை, பல மடங்கு நீங்கள் இழந்ததா நினச்சதை திருப்பி தர தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். இன்றைக்கு அதை உணர்ந்தவங்களா நாம் நம்முடைய இருதயத்தை புதிதாக்கணும். அதை ஃபுல்லாத்தையும் மாற்றணும். அதனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து சரி பண்ணணும், ரிப்பேர் செய்யணும். தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறத இருதயத்தில் எழுதணும். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அவங்களுடைய இருதயத்தை இன்னும் விசாலமாக்கணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய இலக்கை அடையும்படிக்கு அவங்களுடைய இருதயம் புதியதாக இப்பொழுது மாறணும்ப்பா. ஆமென். அவங்க இருதயத்தில் நீ அவ்வளவுதான், உன்னையால் எதையுமே சாதிக்க முடியாது, நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து எப்படி நீ உயர முடியும், இப்போ கூட இந்த ஜெபத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அவங்களால முழுவதுமாக நம்ப முடியாமல் பிசாசின் பொய்களை நம்புகிறாங்கப்பா. இப்பொழுது அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசப்படுகிற அத்தனை நெகட்டிவான எண்ணங்களையும் பிசாசின் பொய்களையும் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கிற உயரிய திட்டம் இந்த பிள்ளைகளுக்கு கண்களுக்கு முன்பாக தெரியட்டும்பா. ஆமென். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்கள்கிட்ட சாத்தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பொய்கள் இப்பொழுது மாற்றப்படணும்ப்பா. ஆமென். அது பொய்கள், இது சாத்தானுடைய பொய்கள்ங்கிறத கண்டறிந்து அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து அதை இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்த விதமான சாத்தானுடைய பொய்களும் இனி இந்த பிள்ளைங்க நம்பக்கூடாதுப்பா. இன்றைக்கு அப்பா நீர் எவ்வளவு பெரியவருங்கிறத உறுதியான முறையில் நம்பி இவங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை அடைய போகிறாங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெரிந்தெடுத்து இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க.
வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.